இன்னைக்கு நம்ம பிளாக்ல ஒரு 73rd and 74th எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோடு ஓப்பனிங்ல ஒரு மாஸ்க் போட்ட சவுப் மண்டைய ஒருத்தன் ஜர்க்ஸ் அப்படிங்கிற இந்த பர்பிள் ஆரக்கிள் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்குவாட் இருக்கும்ல, அதோட வைஸ் கேப்டன் கிட்ட வம்பளுத்து இருந்திருப்பான் போல. நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பக்கமா டைலாக் பேசிக்கிட்டு இருந்தா, என்ன நீ வைஸ் கேப்டனா பர்பிள் ஆரக்கிள் அந்த ஸ்குவாட சேர்ந்தவனும், என்னடா மேஜிக் நைட்ஸ்னா பெரிய ஆளடா, நீங்க எல்லாம் எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு எங்களுக்கு தான் தெரியுமே அப்படிங்கிற மாதிரி அவன் பேசிக்கிட்டே இருக்க, கடுப்பான அந்த ஜர்க்ஸும் அட்டாக் பண்றதுக்காக அவனோட பவர்ஸை யூஸ் பண்ண போகும்போது கட் பண்ணா அந்த ஜர்க்ஸை தூக்கி சொருவிட்டான் சவுத்துல. என்னடே இதை ஒரு பவர்னு வச்சுக்கிட்டு தான் உன்னை மேஜிக் நைட்ஸ்ல வைஸ் கேப்டனா சேர்த்திருந்தாங்களோ அப்படின்னு நக்கல் பண்ணிட்டு போவான். இன்னொரு பக்கம் அந்த ஐ ஆஃப் த மிட் நைட் சன் இருக்கிற பேஸை அட்டாக் பண்றதுக்காக மேஜிக் நைட்ஸ் எல்லாத்தையும் சூஸ் பண்ணி ராயல் நைட்ஸ் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஸ்குவாட உருவாக்க போறாங்க. அந்த ஒரு டெஸ்ட்டுக்காக நம்ம பசங்க எல்லாருமே அங்க வந்திருப்பாங்க, ஒன்னா கேதர் ஆயிருப்பாங்களா. ஈவன் சில்வாவும் அங்க இருக்கும்போது அங்க வந்து சில்வாவோட அண்ணனான சாலிட் தேவையில்லாம இந்த டெஸ்ட் அட்டன் பண்றேன்னு குடும்பத்தோட மானத்தை வாங்க வந்திருக்கே அப்படின்னு கேட்டதுக்கு ஆஸ் யூஷுவல் சாலிடா பார்த்தோன்னே அவளுக்கு பயங்கரமா பயம் வர ஆரம்பிச்சிடும். இருந்தாலும் நேற்று ஹாட் ஸ்பிரிங்ல ஒரு குளியில போட்டுக்கிட்டு இருக்கும் போதே லியோனா சொல்லியிருப்பாங்க, நீ பாக்குறதுக்கு உங்க அம்மா மாதிரி தான் இருக்கிற, என்ன உங்ககிட்ட இருக்கிற பவர்ஸ் தான் ஒன்னுத்துக்கு லாய்க் ஆக மாட்டேங்குது, இருந்தாலும் பரவாயில்ல கவலைப்படாத, மனம் தளராம உழைச்சுக்கிட்டே இரு, கண்டிப்பா ஒரு நாள் நீ பெட்டரா மாறுவ அப்படின்னு நம்பிக்கை கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் விசர்ட் கிங்கும் மார்க்ஸும் அங்க வராங்களா, கூடவே அந்த கிங் இருக்கிறான்ல அகஸ்ட்ங்கிறவன், அவனும் அங்க வந்துட்டு இப்போ இந்த ராயல் நைட்ஸுக்கான செலக்ஷனுங்கிறது நடக்க போகுது. ஆனா இந்த செலக்ஷனுக்கு அவங்க ஒரு போட்டி வைக்க போறாங்க, ஒரு டீம் கேம் மாதிரி. ரெண்டு டீமுக்கு போட்டி நடக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு கிறிஸ்டலை ஒன்று கொடுத்துருவாங்க. தன்னோட டீம்ல இருக்கிற கிறிஸ்டலை பாதுகாத்துட்டு அதே நேரத்தில் ஆப்போனன்ட் டீம்ல இருக்கிற கிறிஸ்டலை டேமேஜ் பண்ண செய்யணும். எந்த டீமோட கிறிஸ்டல் அதிகமாக டேமேஜ் ஆயிருக்கோ அவங்க தோத்துருக்காங்கன்னு அர்த்தம். டைரக்டா 1-on-1 ஃபைட் வைக்காம இந்த மாதிரி டீமா செயல்படுற மாதிரியான ஒரு போட்டியை கண்டக்ட் பண்றதுங்கிறது அந்த தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு நபரோட டீம் ஒர்க் எப்படி இருக்குது, அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கலா மூவ் ஆகுறாங்களா அப்படின்னு பாக்குறதுக்காக தான். ஏன்னா அந்த ஐ ஆஃப் த மிட் நைட் சன் அவங்களை எதிர்த்து போகும்போது கண்டிப்பா வெறும் ஸ்ட்ரென்த்தை வச்சுட்டு மட்டும் ஜெயிக்க முடியாது, டீம் ஒர்க்குமே ரொம்ப முக்கியம் அப்படின்னு இந்த விஷயங்கள்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு யார் யாரு எந்தெந்த டீம்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி லைக் மூணு டீமா எல்லாரையும் பிரிக்கிறாங்களா. அதுல நம்ம ஆஸ்தா, அந்த மிமோசா புள்ள, அதுக்கப்புறம் ஜர்க்ஸ் அப்படின்னு அந்த பர்பிள் ஆர்கல் ஸ்குவாட சேர்ந்த வைஸ் கேப்டனையுமே போட்டிருந்திருப்பாங்க. யார் அவன் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்க, அப்ப அந்த இடத்துல அந்த சவுப்பு மண்டைய வருவான். கூடவே தான் அந்த மாதிரி ஜர்க்ஸ் பர்பிள் ஆர்கலோட வைஸ் கேப்டனுங்கிற மாதிரி தன்னைத்தானே சொல்லிக்கிட்டு நேரா விசார்ட் கிங்கோட ஷோல்டர் மேல கை போட்டுக்கிட்டு, அப்புறம் தம்பி எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு ஜாலியா பேசிக்கிட்டு இருப்பானா. இறங்கடான்னு மார்க்ஸ் அவனை தள்ளி விட்டுட்டு, இவன் கண்டிப்பா ஜர்க்ஸா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு மார்க்ஸ் சொல்ல வரும்போதே நம்ம விசார்ட் கிங் இல்ல இருக்கட்டும், இது இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும், அப்படியே விட்டுருன்னு சொல்லிடுறான். கூடவே என்ன ஜர்க்ஸ் இந்த மாதிரி புதுசா ஹேர் ஸ்டைல்லாம் மாத்திருக்க போலயே, நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி காம்ப்ளிமெண்ட் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க. அவன் கண்டிப்பா ஜர்க்ஸ் இல்லங்கிற விஷயம் விசார்ட் கிங்குக்கும் தெரியுது, இருந்தாலும் அப்படியே விட்டு இருந்திருக்காரு. அந்த சவுப்பு மண்டையனும் நம்ம ஆஸ்தாவும் ஒரே டீம்ல தானே இருக்கிறாங்க. குட்டி பையா நீ நானும் ஒரே டீம், அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படிங்கிற மாதிரி ஹேண்ட் ஷேக் எல்லாம் கொடுக்கும்போது ஒரு பூச்சியை ஒன்று ஹீரோட கையில கொடுத்துருவான். அதுல இருந்து பயங்கரமான ஸ்மெல் எல்லாம் வந்துகிட்டு இருக்கும். என்னடா டார்ச்சர் பண்றங்கிற மாதிரி ஹீரோ கத்திக்கிட்டு இருக்க. சோலோ மேக்னாவும் ஒரே டீம்ல இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஆரம்பிக்கும் போதே சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. சில்வாவும் யூனோவும் ஒரே டீம்ல இருக்க. நம்ம வால்டியாவும் கிளாஸும் ஒரே டீம்ல இருக்கும்போது அப்புறம் தலை ஹேண்ட் ஷேக் அப்படின்னு கொடுக்கும்போது ஷாக் கொடுத்து காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பான் வால்டியா கிளாஸை வச்சு. அதுவே ஃபின்ரால், இந்த லியோ, அப்புறம் கோல்டன் டானை சேர்ந்த கேமோனுங்கிற ஒருத்தனை, இவங்க 3 பேர் ஒரே டீமா இருப்பாங்களா. அப்புறம் போட்டி நடக்கிற இடத்துக்கு ஸ்பெஷல் மேஜிக்கை யூஸ் பண்ணி எல்லாருமே கூட்டிட்டு போறாங்க. முதல்ல யார் யார் கூட போட்டி போட போறாங்க அப்படிங்கிற அந்த இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணும்போது நம்ம சில்வாவும் அவங்க அண்ணனான சாலிடோட டீமும் தான் அங்க போட்டி போடுற மாதிரி தெரியுது. அதே மாதிரி நம்ம ஃபின்ராலோட தம்பியான அந்த லாங்ரஸ் இருக்கிறான்ல, அவங்க 2 பேரும் ஆப்போசிட்ல நிக்கிற மாதிரி இருக்க. நம்ம பசங்களுக்கு சீர் அப் பண்றதுக்காக அவங்க ஸ்குவாட்ல இருந்து ஆளுங்களா வந்திருப்பாங்க. யாமி மட்டும் வர மாட்டேன்னு இருந்திருப்பாரு போல. யாரையும் கொலை பண்ணிடக்கூடாது, எல்லாருமே ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் போட்டி போறீங்கன்னு தெரியும், இருந்தாலும் யாருக்காவது சீரியஸா அடிபடுச்சுன்னா அவங்களுக்கு மெடிக்கல் சப்போர்ட்டுக்காக ஆளுங்களுமே இருக்கிறாங்கன்னு சொல்ல, ஓவன் அந்த கிங்டமோட ஹீலிங் மேஜிக் யூஸ் பண்ற அந்த டாக்டர் இருப்பாப்புல, எல்லாம் ஹீரோட கையை கூட சரி பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பார்ல, அவரும் அங்க வந்துருப்பாரு. முதல் போட்டிங்கிறது ஆசாவோட டீமுக்கும் அப்புறம் இன்னொரு டீமுக்கும் ஆரம்பிச்சிருக்குமா. சரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த கிறிஸ்டல் பக்கத்துல நின்னுகிட்டு எல்லாரும் டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்க. நீங்க பேசிக்கிட்டு இருக்கிற கேப்லயே அந்த கிறிஸ்டல் மேல டேமேஜஸ் ஏற்படுது. ஏன்னா ஆப்போனன்ட்ஸ் 3 பேருமே அவங்க கிட்ட இருக்கிற வெவ்வேறு டிஸ்டிங்டான திறமைகள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருந்துமே இதை எப்படி அக்யூரேட்டா அட்டாக் பண்ணலாம் அப்படின்ட்டு கம்பைன் பண்ணி அவங்களோட பவர்ஸா பயன்படுத்துறாங்க. ஐயோ ஏதோ ஒன்று பண்ணி ஆகணுமேனு மிமோசாவும் ஆஸ்தாவும் புலம்பிக்கிட்டு இருந்தான். எனக்கு ஒன்றும் கவலை இல்லைங்கிற மாதிரி அந்த சவ் பண்ணையும் ஜாலியாக படுத்துக்கிட்டான். ஏன்டா அந்த ஜர்க்ஸ் எதுவும் பண்ண மாட்டேங்கிறானான்னு அங்க இருக்கிற எல்லாருமே குழம்பி போறாங்க. மேபி எது சம் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜியா இருக்குமோன்னு ஆப்போனன்ட்ஸுமே யோசிச்சாலும் இங்க ஆஸ்தாவும் ஏதோ ஒன்று பண்ணுண்டா எந்தரான்னு அந்த சவ் பண்ணிட்டு ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்தாரு. சும்மா இருறா தம்பி, இந்த போட்டியில ஜெயிக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு தேவையும் எனக்கு கிடையாது, ஆனா உனக்கு இது
ஜெயிக்கணுங்கிற ஆசை இருந்ததுன்னா நீ ஜெயிச்சுக்கோ. ஆனா அந்த ஜெயிக்கணுங்கிற அந்த ஒரு ஐடியாவை என் மண்டையில புகுத்தணும் அப்படின்னு விருப்பப்படாத. எனக்கு நைட்டு ஃபுல்லா தூக்கமே இல்ல. அதனால அண்ணா இங்க உட்காந்து தூங்க வேணாமா? உங்களுக்கு ஜெயிக்கிற மாதிரி விருப்பம் இருந்தா ஜெயிங்க, இல்லைன்னா தோத்து போயிருங்க அப்படிங்கிற மாதிரி அவன் பாட்டுக்கு தூங்க ஆரம்பிச்சிருவான். சரி, இனிமேல் இவங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா அது டைம் வேஸ்ட் தானே, இவங்களும் வேற ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கக்குள்ள மிமோசா அவளோட பவர்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஆப்பரன்ஸ் நம்மளை அட்டாக் பண்றாங்க அப்படிங்கிற மேட்டரை கண்டுபிடிக்கிறா. ஓகே, அவங்க வந்து காம்போ அட்டாக்கை பயன்படுத்துறாங்களா, சரி இருக்கட்டும் அப்படின்னா திருப்பி அவங்க ஏதோ ஒரு டைரக்ஷன்ல இருந்து அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அட்டாக்கை எதிர்பார்க்கக்குள்ள அதே மாதிரியான ஒரு அட்டாக்கும் வரும். அண்ட் ஆஸ்தா ஈஸியாவே அவன் பிளேட் வச்சு அதை தடுத்துடுவானா. இதை பார்த்து அந்த மிமோசாவும் ஓகே அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலான்ட்டு இங்க இருந்து கொஞ்ச தூரத்துல தான் அவங்களோட கிறிஸ்டல் அவங்க வச்சிருந்திருக்காங்க. ஸோ நம்ம கிறிஸ்டல் அப்படியே கையோட கொண்டு போகுமாமா. அவங்க அட்டாக் பண்ண பார்க்கும்போது எல்லாத்தையுமே நீ தடுக்க ஆரம்பிச்சிரு. ஓரளவுக்கு அவங்க கிறிஸ்டல் கண்ணுக்கு தெரியும் போது அவனுங்களை நாம டார்கெட் பண்ணி காலி பண்ணிடலாம். என்ன சரின்ட்டு எதிரிங்களோட கிறிஸ்டலை அழிக்கிறதுக்காக இவங்களோட கிறிஸ்டலையும் தூக்கி வச்சுக்கிட்டு அங்கிருந்து வேகமா போறாங்க. அப்படி போக வழியில சில அட்டாக்லாம் ஆப்பனன்ஸ் பயன்படுத்தினாலும் அது எல்லாத்துல இருந்துமே எஸ்கேப் ஆயிட்டு கரெக்டா ஒரு பாயிண்ட்ல போய் நின்னு எதிரிங்களோட கிறிஸ்டல் அங்க இருக்குதுன்னு பார்த்த உடனே மிமோசா அவளோட பவர்ஸை பயன்படுத்தி ஒரு பீம் மாதிரியான அட்டாக்கை யூஸ் பண்றாளா. லைக் இல்லி ஆப்பனன்ஸ் எர்த் மேஜிக்கை பயன்படுத்தி அவங்க கிறிஸ்டலை சேவ் பண்ணிடுறாங்க. இருந்தாலும் மிமோசா ஏற்படுத்தின அந்த டேமேஜ்ங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருந்திருக்கும். இருந்தாலும் அந்த கிறிஸ்டலை சுத்தியே அவங்களோட எர்த் மேஜிக்கை பயன்படுத்தி ஒரு பேரியர் மாதிரி கிரியேட் பண்ணி 3 பேரும் 3 திசையில தனியா போய் நின்னுகிட்டு ஆஸ்தா வச்சிருந்திருக்க அந்த கிறிஸ்டலை டேமேஜ் பண்ணலான்னு இருக்கைக்குள்ள அப்ப டக்குன்னு ஆஸ்தா அங்க ஏதோ ஒரு டிராப்ல மாட்டிக்கிற மாதிரி தெரியுது. அவன் மேல யாரோ பேரலைசிங் மேஜிக்கை யூஸ் பண்ணிருக்காங்க. அதே இடத்துல கீழே விழுந்துடுறான். ஆஸ்தா மேல இந்த மேஜிக்கை ஆப்பரன்ஸ் யூஸ் பண்ண மாதிரி தெரியல. அவங்களுக்கே இது கொஞ்சம் அதிர்ச்சி தான். இருந்தாலும் இதை நம்ம அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு அந்த 3 ஆப்பரன்ஸுமே எர்த், ஃபயர் அண்ட் ஐஸ்னு சொல்லி அவங்க 3 பேரோட மேஜிக்கை யூஸ் பண்ணி கிறிஸ்டலை காலி பண்ணலான்னு பார்க்கக்குள்ள அப்போ அந்த சவுப்பு மண்டையை அவனோட பவர்ஸை யூஸ் பண்றான். 3 பேரோட மேஜிக்கையும் அப்படியே அவங்களுக்கு நேரா ரிஃப்ளெக்ட் பண்ணி 3 பேரையும் அங்க காலி பண்ணுது. அதுக்கப்புறம் பொறுமையா எழுந்திரிச்சு வந்தவனும் என்னப்பா மேஜிக்கல் நைட்டுங்கிறீங்க, இப்படி சப்பையா இருக்கிறீங்களே அப்படின்ட்டு பயங்கரமா அவனுங்களா நக்கல் பண்ணிட்டு இருக்க எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. யாரா இந்த ஜர்க்ஸ்ங்கிறவன் இவ்வளோ பவர்ஃபுல்லா, கேள்விப்பட்டதே இல்லையான்னு சொல்லி ஷாக் ஆகிட்டு இருப்பாங்க. அந்த அட்டாக்ல நிறைய டேமேஜஸ் ஏற்பட்டிருந்தாலுமே ஒரே ஒருத்த மட்டும் அங்க அன்கான்சியஸ் ஆகாம முடிஞ்ச அளவுக்கு அந்த கிறிஸ்டலை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ட்ரை பண்ணா. இவன் நேரா கிட்ட போய் அவன் மேலேயே காலை வச்சு முடிச்சுக்கிட்டு என்னடா அப்படி தோத்துக்கிட்டு இருக்கிற, நீ எல்லாம் இவ்வளோ சப்பையா இருக்கிற, ஒரு மேஜிக் நைட்டா இருக்கிறதுக்கு நீ எல்லாம் லாய்க்காடா அப்படின்னு அவனுக்கு கேவலமா பேசிட்டு அப்படியே அந்த கிறிஸ்டலை அழிக்கலாங்கிற மாதிரி போய் இல்ல நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு 2 ஸ்டெப் எடுத்து வச்சவன் திருப்பி அந்த கிறிஸ்டலை வந்து அழிக்கிறான். என்னடா நான் அதை அழிக்க மாட்டேன்னு சொல்லி சந்தோஷமா இருக்க பாத்தியா, முடியாது அப்படின்னு நக்கல் பண்ணிட்டு இருக்க ஆஸ்தா மேல இருந்த மேஜிக்கும் ஓரளவுக்கு வீக் ஆகும் போது அவன் நேரா வந்து இந்த சவுப்பு மணிகிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறான். என்னடே நீ ஒரு மேஜிக் நைட் தானே, சக மேஜிக் நைட் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்காங்கன்னா அவங்க இப்படிதான் கேவலமா பேசுவியடா அப்படின்னு தெரியிட்டு இருந்தா. கேவலமா பேசுறதா இது, ஏன்னா நீ இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டு இருக்கிற, அவங்க தோத்து போயிட்டாங்க, நம்ம ஜெயிச்சிட்டோம், தோத்தவங்களையே எப்படி ட்ரீட் பண்ணமோ அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணி ஆகணும். சரி அது இருக்கட்டும், நீ எதுக்குடா என்னையே வந்து இப்படி ஏமாத்தினா, என் மேல அந்த பேரலைசிங் ஸ்பெல்ல யூஸ் பண்ணது அது நீ தானடா அப்படின்னு கேட்டா. வேற யாரு, நான் தான். இந்த ஒரு மேட்ச்ங்கிறத ஸ்ட்ராட்டஜிக்கா ஆடணும் அப்படின்னு விசர் கிங் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. எதிரிகளை ஏமாத்துறதுக்காக நம்ம யூஸ் பண்ண போற ட்ரிக்குங்கிறதுல நம்ம ஃப்ரெண்ட்ஸுமே ஏமாறணும், அப்பதான் எதிரிகளை தெளிவா ஏமாத்த முடியும். ஆனா நீ என் காலரை பிடிக்கும் போது கொஞ்சம் பார்த்து பிடிக்கணும் கண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த காலர்ல இருந்து சம்திங் ஒரு ஸ்ப்ரே மாதிரி ஆஸ்தாவோட கண்ணில் வந்து பட்டுரும். அப்பதான் மிமோசாக்கு ஒரு விஷயம் புரிய வருது. ஆக்சுவலி நம்ம ஆஸ்தா பையன் இந்த சிவப்பு மண்டையை வச்ச ட்ராப்ல காலை வச்சு பேரலைஸ் ஆயிருந்திருப்பான்ல, பட் அந்த பேரலைஸ் அவன் ஆனது அந்த ட்ராப்ல அவன் போய் காலை வச்சதுங்கிறது தான். அதுக்கப்புறம் ஆஸ்தாவை அட்டாக் பண்ண வரும்போது அங்க ஒரு கவுண்டர் மேஜிக் ஒன்று கிரியேட் ஆயிருந்திருக்கும்ல, அதுக்கான ட்ரிகரா இருந்திருக்கு. ஸோ ஏற்கனவே அப்படி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு தெரிஞ்சுதான் இவன் அந்த ட்ராப்பை செட் பண்ணியிருக்கானா. இந்த ட்ராப்பை இவ்வளவு நேரம் செட் பண்றதுக்கு கண்டிப்பா அதிகமான மேஜிக் தேவைப்படும். எப்பறம் அவனுக்கு இவ்வளவு பவர்ல இருக்குது அப்படின்னு அவன்கிட்ட டைரக்டா கேட்டதுக்கு ஆண் மகன்னா சில விஷயங்களை அப்படி இப்படி சொல்லாம தான் இருக்கணும், அதில் அப்படி சொல்லிட்டு இருக்கிறதுங்கிற மாதிரி அவன் அங்கிருந்து போயிடுவானா. ஆஸ்தாவை கங்க்ராச்சுலேட் பண்றதுக்காக மேக்னாவும் சோலும் அங்க வந்திருப்பாங்களா. ஆஸ் யூஷுவல் மேக்னாக்கும் சோலுக்கும் செட் ஆகல, 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ இவங்க டீம்ல 3வது மெம்பர் யாருன்னு பார்த்தா கிறிஷ் அப்படிங்கிற ஒரு நபராமா. ஆனா இந்த கிறிஷ்ங்கிறவன் வேற யாரும் கிடையாது, நம்ம மிமோசாவோட அண்ணங்காரனா இருக்கும். பிளஸ் அங்கே இந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க. எனிவேஸ் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அடுத்த எபிசோட மிஸ் பண்ணாம பாருக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ.